ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகாய் 2, ஒரு பெரிய உள்ளி, நாலு கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், 2 உருளைக்கிழங்கு. ஒரு 4 அவரைக்காய், ஒரு கேரட், ஒரு பெரிய கேரட், ஒரே முருங்கைக்காய், துவரம் பருப்பு இவ்வளோதான் போட்டுக்கலாம். நல்லா கழுவி 2 வாட்டி. இப்போ கழுவியாச்சு, அதில் போட்டுடலாம். கலசு பண்ணிடலாம். ஒரு 3 இந்த கிளாஸ் வச்சு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு அடியில் போகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். காயம் போடுறாங்க, பெருங்காயம் போட்டால் துவரம் பருப்பில் இருக்கக்கூடிய வாய்த்தமையே எடுத்துரும். காயம் இல்லாதவங்க வெள்ளைப்பூடு கூட போட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்தோம்னா இப்போ 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கணும். இது 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வேக போட்டுடலாம். 2 துண்டு தேங்காய் போட்டுடலாம். அது கூட 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிடலாம். பருப்புக்கு 2 கிளாஸ், காய்க்கு 1 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருந்தது. நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. எவ்வளோ புளிமை போட்டிருக்கீங்க? கொஞ்சம், ஒரு லெமன் சைஸ். மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். காரப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போடுறாங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தேங்காயும் சீரகமாக அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் இதிலே போட்டுடலாம். நல்லா கலக்குங்க. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை
சாதம் வந்து வடித்து வச்சுருக்கு. சாதத்தை போட்டு கலந்து விட்டுடலாம். நாங்கள் இந்த சாதத்தில் தக்காளி மாங்காய்லாம் போடலை. உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறிகளை வச்சு நல்லா டேஸ்டியாக இப்படி சாம்பார் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மேலே கொத்தமல்லி இலை தூவிடலாம். இறக்கி வச்சுட்டு சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதோடு இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.